மேகதாது அணை கட்டக்கூடாது. மேட்டூரில் நமக்கு நீர் போதுமானதாக இல்லை. கர்நாடக அரசு உடனடியாக நீரை திறந்துவிட வேண்டும். இதை வலியுறுத்தி நாளை மறுதினம் ஒசூர், கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளில் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டங்களுக்கு திட்டமிட்டிருக்கிறது. அங்கே வட்டல் நாகராஜ் கர்நாடகாவில் பெங்களூரில் அவர் துவக்கியிருக்கிற இயக்கம் என்பது சரியல்ல. தமிழ் மக்கள், கன்னட மக்கள் இருவரும் சொந்த சகோதரர்கள். இருவர்களுக்கும் நீர் தேவை இருக்கிறது. எனவே ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழகத்திற்குரிய நீர் கிடைக்க வேண்டும். கர்நாடகாவில் இருக்கிற நமது, குறிப்பாக பெங்களூரில் இருக்கிற நமது கன்னட சகோதரர்களின் நீர் தேவையை நாம் உணர்ந்திருக்கிறோம். தமிழ்நாடு நீருக்கு ஏங்குகிற பகுதி, எனவே நீர் இல்லாமல் அல்லல் படுகிற பகுதி தமிழ்நாடு. எனவே அந்த வகையில் நமக்குரிய நீரை அவர்கள் தர வேண்டும். இது வெறும் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல, 2 மாநிலங்களில் நல்லுறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கூட, நாட்டின் ஒருமைப்பாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கூட. எனவே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுகிற அந்த முயற்சிகளை முற்றிலுமாக கைவிட்டு தமிழ்நாட்டிற்கு உரிய நீரை திறந்துவிட வேண்டும், தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோன்று அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் AIYF 1 கோடி கையெழுத்து இயக்கத்தை துவக்கியிருக்கிறார்கள். போதை பழக்கங்களிலிருந்து மாணவர் இளைஞர்கள் விடுபட வேண்டும். அந்த பழக்கத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர் இளைஞர்கள், அதே போன்று பாலியல் குற்ற நடவடிக்கைகள் தமிழ் மண்ணில், தமிழ் சமூகத்தில் ஒரு கரையாக இருக்கிறது. அதேபோன்று சாதிய வன்கொடுமையும் தமிழ் சமூகத்துக்கு ஒரு பெரும் கரையாக இருக்கிறது. இவை யாவும் உலர்ந்து உதிர்கிற ஒரு தமிழ் சமூகத்தை கோரி நிற்கிறது அறிவார்ந்த உலகம். வன்கொடுமைகள் ஏதுமில்லாத புதியதோர் பூமி குறித்த சிந்தனையுடன் அனைத்து இந்த இளைஞர் பெருமன்றம் 1 கோடி கையெழுத்து இயக்கத்தை துவக்கியிருக்கிறாங்க. அதற்கு தமிழ்குரும் நல்லுலகம் பேராதரவு தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆகஸ்ட் 6 முதல் 15 வரை இந்தியா முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடைபெற இயக்கத்தை துவக்குகிறது. தமிழகத்தின் உரிமை, அதேபோன்று நமது சிறுதொழில், மரபு தொழில், குறுந்தொழில் இவைகளை பாதுகாக்க வேண்டும். விவசாயிகளின் கடன்கள் ரத்து செய்யப்பட வேண்டும். அரசு பள்ளிகள் கட்டமைப்பை உயர்த்த வேண்டும். தனியார் கல்வி நிறுவனங்களில் கட்டண கொள்ளைகள் கூடாது. பல்வேறு நகரங்களில், மாவட்டங்களில் தற்சார்பு தொழில், குறிப்பாக சிவகாசியில் பட்டாசு, ஆம்பூர், வாணியம்பாடி போன்ற பகுதிகளில் கைத்தொழில்கள், ஏராளமான கைத்தொழில்கள், நெசவு தொழில், குறிப்பாக கைத்தறி நெசவு, பல்வேறு கிராமம் சார்ந்த, நகரம் சார்ந்த நமது பாரம்பரியமிக்க எளிய தொழில் யாவும் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறது. அந்த தொழில் யாவும் பாதுகாக்கப்பட வேண்டும். வேலைவாய்ப்பை அதிகரிக்க வேண்டும். புலம்பெயர்ந்திருக்கிற, வேலைக்காக புலம்பெயர்ந்திருக்கிற நமது ஏழை கூலி தொழிலாளர்களின் வாழ்வுக்கு, வசிப்பிடங்களுக்கு, பணி பாதுகாப்புக்கு உத்தரவாதங்கள் வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து 10 தினங்கள் நடைபெற இயக்கத்தை துவக்க இருக்கிறோம். ஆகஸ்ட் 15 அது நிறைவு பெறுகிறது. இந்திய தேசிய கொடியை ஏற்றி இந்த நடைபெற இயக்கத்தை நிறைவு செய்ய கட்சி திட்டமிட்டிருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் போர் துவக்கியிருக்கிறது. வளைகுடாவில் வாழ்கிற நமது இந்திய சகோதரர்கள், குறிப்பாக தமிழர்கள், ஏராளமாக மலையாள மொழி பேசுகிற மக்கள், கேரளத்து மக்கள் வளைகுடா நாடுகளில் பணிபுரிகிறார்கள். யுத்தம் துவங்குகிற ஒவ்வொரு காலங்களிலும் லட்சக்கணக்கான இந்தியர்களுக்கு, தமிழர்களுக்கு பதற்றம் அங்கு ஏற்படுகிறது. யுத்த காலங்களில் அவசரகதியில் போர்க்கால அடிப்படையில் அவர்களை நம்முடைய நாட்டிற்கு அழைத்து செல்வதற்குரிய ஒரு திட்டம் தேவைப்படுகிறது.
வளைகுடா முழுவதும் பணிபுரிகிற நமது தொழிலாளர்கள் குறித்து, அவர்கள் வாழ்விடங்கள் குறித்து, பணி பாதுகாப்பு குறித்து, சிறையில் வாடுவோர் குறித்து ஒரு அறிக்கையை அயலுறவுத்துறை தர வேண்டும். இதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஈரான் மீது, அமைதியாக இருக்கிற ஈரான் மீது மீண்டும் மீண்டும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தி உலகை யுத்தத்தில் ஆழ்த்துவதை, அமெரிக்கா யுத்தத்தில் ஆழ்த்துகிறது. அமெரிக்காவின் இந்த அத்துமீறி நடவடிக்கைகளை, போர் வெறிகளை நாட்டின் பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் கண்டிக்க முன்வர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு சார்பில் கேட்டுக்கொள்வோம். துயர் சூழும் காலங்களில், எதிர்பாராத வகையில் துயர் மேவுகிற காலங்களில் மக்களுக்கு அளிக்கப்படுகிற மனிதாபிமான உதவிகளை எப்பொழுதுமே நாங்கள் எதிர்ப்பதில்லை. ஆனால் அதே நேரத்தில் அரசு வேலை என்பது ஒரு வழிகாட்டுதல் தேவை, கொள்கை ஒன்றை உருவாக்க வேண்டும். ஏற்கனவே இதுபோன்று பல சம்பவங்கள் நடைபெறுகிறது. நாளை இதுபோன்று ஒரு சம்பவங்கள் நடைபெறலாம். அதற்கு எல்லாவற்றுக்கும் அரசு வேலை என்றால் அது குறித்த ஒரு வாதம் தேவைப்படுகிறது சட்டமன்றத்தில், அது குறித்த வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது, அது குறித்த ஒரு கொள்கையும் தேவைப்படுகிறது. படித்து முடித்து ஏராளமான நம்முடைய சகோதரர்கள் அங்காங்க வேலைக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை நிதி உதவி இல்லை, இதர உதவிகள் இல்லாத ஒரு சூழலில் அது குறித்து சிந்திக்கலாம். ஆனால் ஏறத்தாழ எல்லா உதவிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் அரசு வேலை என்பது ஒரு கொள்கை வழியில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். அதுவரை இதை நிறுத்தி வைப்பதுதான் நல்லது என்பது எங்கள் கருத்து. அதே போன்று மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அந்த வாக்களித்த மை காய்வதற்கு முன்னே கட்சி தாவுவது என்பது ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்படுகிற, ஜனநாயகத்தின் மீது உருவாக்கப்படுகிற நெருக்கடி அது. அதே போன்று விலை பேசுவதும் விலை போவதும் நல்ல அரசியல் அறநெறி அல்ல. எனவே நாங்கள் உபதேசிக்கிற இடத்திலும் அறிவுரை கூறுகிற இடத்திலும் இல்லை. நாங்கள் எங்கள் கருத்தை சொல்வோம். எல்லாவற்றுக்கும் மேலானவர்கள் மக்கள், யாவற்றையும் மக்கள் கண்ணுறுகாக அவர்கள் தான் ஜனநாயகத்தில் நீதிபதிகள். காலமும் சூழல் வருகிற போது நல்ல பாடங்களை மக்கள் அளிப்பார்கள். இயற்கை கொள்ளை போகிறது, இயற்கையை கார்ப்பரேட் நிறுவனங்கள் சூறையாடுகிறது, அதிகார வர்க்கம் அதுக்கு துணை போகிறது. எனவே நாடாளுமன்றங்களும் சட்டமன்றங்களும் இயற்கை பாதுகாப்பு குறித்த ஒரு உரையாடலை துவக்க வேண்டும். இயற்கை என்பது நிகழ்கால மனித குலத்துக்கானது மட்டுமல்ல, அது எதிர்கால சந்ததிகளுக்கு. அதை சூறையாடுகிற நிகழ்காலத்திற்கு எந்த உரிமையும் இல்லை. இயற்கை யாவும் வருங்காலத்துக்குரியது. அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு அளிக்க வேண்டும். அதன் மீது சூறையாடலை செய்வது உலகம் முழுவதும் மூலதன வெறியர்கள், நாடு கடந்த நிறுவனங்கள், கார்ப்பரேட் முதலாளிகள். எனவே இவர்களிடமிருந்து நாட்டை காக்க வேண்டும், இயற்கையை காக்க வேண்டும். அந்த கொள்கை தான் எங்கள் கொள்கை. அதற்கான போராட்டங்களை தான் நாங்கள் நடத்துவோம். ஜனநாயக சக்தியில் அனைத்தும் வகுப்பாத சக்தியில் எதிர்த்து போரிட வேண்டும். அதான் எங்கள் நிலையம். இந்தியா ஒரு பன்முக நாடு. பன்முகத்தின் அடித்தளம் மதச்சார்பின்மை. இந்த அரசியல் உலகில் வேற எந்த நாட்டில் நிலவாத இந்த அரசியல் விழுமியங்களை பாதுகாப்பதுதான் நமது முதல் கடமை. எனவே மத அடிப்படைவாத சக்திகளை தனிமைப்படுத்த, முறியடிக்க ஜனநாயக சக்தியில் யாவும் ஓரடியில் திரள வேண்டும் என்பதுதான் எங்கள் கட்சி காங்கிரஸுடைய வேண்டுகோள் கூட. எனவே அந்த வகையில் ஜனநாயக சக்தியில் அனைத்தும் ஒன்றுபட்டு வகுப்பாத பேரபாயத்தை தடுக்க வேண்டும். கட்சிகள் ஒன்று எதிர்ப்பது, போட்டியிடுவது, வெற்றி பெறுவது, தோல்வியடைவது இயல்பு. ஆனால் தேசத்தின் ஒருமைப்பாட்டை சிதைக்கிற வகுப்பாத சக்திகளை நாம் தனிமைப்படுத்த வேண்டியது அரசியலில் நமது முதல் கடமை என்று நாங்கள் கருதுகிறோம்.